வேதத்தை கொண்டு நீங்கள் சண்டை செய்வதற்கோ கலகம் செய்வதற்கோ சொந்தம் கொண்டாடுவதற்கோ அல்ல. எதை சொந்தம் கொண்டாடுவீங்க? உங்கள் அதிகபட்சமாக இல்லை உச்சபட்சமாக உங்கள் உடம்பு தானே. உங்கள் உடம்பே உங்களுக்குரியது அல்ல. உங்கள் உடம்பு உங்களால் பாதுகாக்க முடியுமா? அதுக்கப்புறம் தானே மற்ற பொருள். முதல்ல உங்கள் உடல், அதை உங்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? என்றென்று வைத்துக் கொள்ள முடியுமா? யாரையும் பார்த்துருக்கிறீர்களா? அப்படி என்ன என்னுடையது? எது என்னுடையது? வேதம் நமக்கு வழிகாட்டுவது மனதிற்காக வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இதை அறியும் பொழுதுதான் நீங்கள் கொடுப்பவர்களாக மாறுகிறீர்கள். இதை அறிந்து கொள்ளும் போது தான். அது வரைக்கும் இருக்கும். அப்போ அந்த கேடு இருக்கு, அதனுடைய விளைச்சல் வருமே, தீர்ப்பு நாள், அதற்குரிய தீர்ப்பு நாள் அதிபதியிடமிருந்து வருமே, இறுதியான தீர்ப்பு. அதிபதினா இறுதியானது, அது வருமே. அந்த பயம் இருக்கா? தெளிவு நமக்கு வருது. என்ன தடை இருக்கோ அந்த தடையை நீக்கிக் கொள்வதற்கான வழி நமக்கு பிறக்குது. எந்த ஒன்றும் உங்களுக்கு தடையாக இருக்குது, ஒரு பிரச்சனையாக இருக்குது, அதை நீக்குவதற்கான வழி இருக்குது, எனக்கு வேணும். இப்போ இதை நம்பிக்கை கொள்றீங்க இல்லையா? இப்போ துல்கர்ணைன் வருகிறார். நீங்கள் என்ன பேரும் போட்டுக்கோங்க. அன்னைக்கு உங்களுக்கு அவங்க தெளிய அறிவிக்கக்கூடியவங்க அவர்கள் துல்கர்ணைன். அந்த செய்தியை உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய, உங்கள் பிரச்சனையை நீக்குவதற்கான வழி அறிவிக்கக்கூடிய அவர் துல்கர்ணைன். இப்போ துல்கர்ணைன்கிறதுக்கு என்ன இப்போ விளக்கம் தேவை. இப்போ நடக்கக்கூடிய செயல்களை கொண்டு அதுதான் அவருடைய விளக்கமாக. என்னுடைய பிரச்சனைகள் இருக்கும்போது என்னை அந்த பிரச்சனையை நீக்கக்கூடிய ஒருவர் அவர். அந்த பெயருக்குரிய அர்த்தம். எந்த ஒரு பெயருக்கும் அதனுடைய செயலுக்குரிய அர்த்தம். அப்போ அல்லான்னு சொல்லும்போது செயலுக்குரிய அர்த்தம். அவனை தவிர இல்லை, என்னுடைய தேவை, என்னுடைய விருப்பத்தை தவிர இல்லை. அந்த எண்ணத்திற்கு வாருங்கள். இப்பொழுது முரண் யார் ஒருவரும் யார் அறிவித்தாலும் சரணடைகிறார். அவருடைய உணர்வுக்கு சரணடைகிறார். அதுதான் அவருடைய அர்த்தம். என்னுடைய உணர்வுக்கு நான் சரணடைவதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாரோருக்கும் என்ன பிரச்சனை? இதில் என்ன உரிமை எங்கே இருக்கிறது? ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களுடைய உணர்வுக்கு பணியுங்கள். நான் என்னுடைய உணர்வுக்கு நான் பணிகின்றேன். உங்களுக்கு உன்னுடைய வழி, எனக்கு என்னுடைய வழி. இதில் எங்கே முரண்பாடு? அர்த்தம் புரியவில்லை. நீங்கள் உருவமாக்கி கொண்டீர்கள். இப்பொழுது பகை. உலகம் அழியும் நாள் வரை பகை. உங்கள் வாழ்க்கை முடியும் வரை பகை. அது உங்களை அழித்து கொண்டே இருக்கும். கோபமான வழி, அந்த வழி வேண்டாம் என்று வேதம் நமக்கு அழைக்கிறது. உன் கோபத்திற்கு, கோபம் அடைந்தவர்கள் வழி எனக்கு அல்ல. தங்களுடைய நெறியை தவறியவர்கள் உள்ளம் அறிவிக்கக்கூடிய அந்த நெறி நன்மையை மட்டும் அறிவிக்கிறது, நேரான வழியை அறிவிக்கின்றது, அது நெறி. அதை விட்டும் தவறியவர்கள் வழி அல்ல என்று நாம் விரும்புவது, மனதில் எண்ணுவது, சொல்றதில்லை இன்னொருத்தங்கிட்ட. உணர்வை பின்பற்று, உணர்வு நன்மை அறிவிக்கின்றது, அந்த நன்மைக்கு மாறான வழி வேண்டாம் என்று நான் உணர்கின்றேன், உள்ளத்தில் உணர்கின்றேன். வேதம் நம்முடைய உள்ளத்தில் உணர்வதற்கான வழியை நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமே புத்தகம். உலகத்தில் இருக்க அத்தனை புத்தகத்தை இந்த கடலை கொட்டினாலும் ஒன்றும் ஆகப்படுறதில்லை. ஒரு கஷ்டம் வந்துடாது. ஒரு கஷ்டம் மனிதனுக்கு வந்துடாது. உணர்வை பின்பற்றுங்கள். நீங்கள் புத்தகம் எழுதுவீர்கள். ஆனால் எழுதும்போது இந்த புத்தகம் யாருக்கும் உதவ போறதில்லை. வாழும்போது அதை படித்தவங்க உங்களுக்கு விளக்கம் கேட்கலாம். அப்போ நீங்கள் எடுத்து சொல்வதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுக்கின்றீர்கள். அவ்வளோதான். இது என்றென்று இருக்கக்கூடிய புத்தகம் இல்லை. ஒரு புத்தகம் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. பேப்பரே உங்களால் தயாரிக்க முடியலனாலும் உணர்வு வழிகாட்டும் உங்களுக்கு அந்த புத்தகம் இருக்குது. ஒட்டுமொத்த டேட்டா பேஸ் எல்லாம் அழிஞ்சாலும் சரி, உலகத்தில் இந்த டேட்டாஸ் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் விதையை கூட சேர்த்து வச்சுருக்கான். கண்டுபிடிச்ச மாதிரி விதையை முதல் அறிவிச்சது எந்த பெட்டகத்துலேருந்து நீங்கள் எடுத்தீங்க? விதையை முதல்ல மனித சமுதாயம். இதுக்கு முன்னாடி அழிவு வரலையா? பூமிக்குள்ளே 100 புகஞ்சு கிடக்கிறது நீங்கள் பார்க்கலையா? தேடிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி போய் அரசாங்கத்தில் அனுமதி கேட்டுட்டு இருக்கேன், தோண்டி பார்க்குறதுக்கு. பார்த்துருக்கீங்களே? அப்போ எல்லாமே அழியும்ல. அதை பற்றி ஒரு விஷயமாக இருக்கா? ஒரு செய்தியாக இருக்குது ஏதாவது இருக்கா? அப்போ நீங்கள் சொன்ன போகிற கவர்மெண்ட் கற்பனை தானே. ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கு அந்த ஊரை பற்றி, அந்த ஊரில் வாழ்ந்தவரை எழுதினார். அதுக்கப்புறம் ஒருத்தர் எழுதுனது அவர் இவங்கள் தானே. நீங்கள் எப்படி எழுதுறீங்க இன்றைக்கி? எந்த ஒன்றும் எழுத விடுங்க. சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க? நடந்தது மிகச்சரியாக சொல்கிறீங்க, எல்லா கோணத்துலையுமே சொல்கிறீங்க. ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, எத்தனை கோணத்தில் சொல்கிறீங்க? யார்கிட்ட சொன்னாலும் எந்த கோணம் சரியாதில்ல. எந்த மனநிலையில் இருக்கீங்களோ அந்த மனநிலையை சொல்லுவீங்க. நீங்கள் கோபமாக இருந்தீங்கன்னா கோபமாக சொல்லுவீங்க, சமாதானத்தை இருந்தீங்கன்னா நல்ல விதமாக சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் எழுதும்போது எந்த நிலையில் இருந்தீங்கன்னு யாருக்கு தெரியும்? அதல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சந்திக்கும் போது எந்த மனநிலையில் நான் அதை எடுத்துக்கொள்கின்றேனோ இது மட்டும்தான் வழிகாட்டும். என்னோட மனநிலை மாறும்போது செய்தியின் அர்த்தம் மாறுகிறது. நிகழ்வு ஒன்றுதான், அர்த்தமே மாறுது.
அர்த்தம் மாறிடும். அப்போ இது நீங்கள் எழுதி வச்சு கல்வெட்டில் எழுதி வச்சான்னு என்ன, நீரில் எழுதினாலும் என்ன, உங்களுக்கு உதவ போவதில்லை. உங்களுக்கு நீங்கள் சுயமாக இருக்கும்போது ஆய்வு செய்வதற்கான அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு. அறிவு, கண், 5 புலன்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? பகல் காலையில் 5 to 7 வேலை செய்யாது அப்படி இருக்கான்னு, 5 புலன்கள் வேலை செய்யாது, சிந்திக்க முடியாது அப்படியே தான் இருக்கான்னு. எந்த நேரத்திலும் உங்களுக்கு நீங்கள் உயிரோடு இருக்கும்போது எல்லா நேரத்திலும் நீங்கள் ஆய்வு செய்ய முடியும். நீங்கள் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, படிக்கக்கூடிய எந்த ஒன்றையும் ஆய்வு செய்ய முடியும். அப்படிப்பட்டதான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை எடுத்து வச்சு நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆராய்ச்சி பண்ண போறீங்க? நேரில் நடக்கிறதே உங்களால் புரிஞ்சிக்க முடியல, அப்புறம் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எந்த ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்ல போறீங்க? உங்கள் பெருமையை வாழும்போது வாழும் மனிதர்களை மதிக்காத நீங்கள், அவர் அங்கிருந்து வரக்கூடிய செய்தியை மதிக்காத நீங்கள் கடந்த கால மனிதர்களை மதிக்க இருக்கிறீர்களா? மாலை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு கட்டணம் கட்டி இறந்து போன ஒரு மனிதனை கட்டணமாக எழுப்பி ஒரு உருவமாக எழுப்பி அதை வழிபடுவதில் வாழும் மனிதர்களுக்கு வழி இருக்கிறதா? வாழும்போதே நீங்கள் மனிதர்களை மதிக்கவில்லை. வாழும் மனிதர்களை, உங்களுக்கு முன் இருக்கக்கூடிய மனிதர்களை மதிக்கவில்லை. இறந்தவற்றை நீங்கள் மதித்து அதனால் உங்களுக்கு வாழ்க்கை மேம்பட இருக்குதுன்னு நம்புகிறீர்களா? நம்புறீங்களா? ஒரு மனிதன் உலகம் முழுமைக்குமாக இந்த மனிதன் வழிகாட்டுகிறான் அப்படி ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி ஒன்று இருந்தால் பகையை தான் உருவாகும். ஒவ்வொருவரும் போட்டி போடுவான். அடுத்து நான் தான், அடுத்து நான் தான். அவன் உருவாக்கவே செய்வான், உங்களை பற்றிய செய்தியை அழிக்கவே செய்வான். அவனை பற்றி செய்தி இருந்தால் தானே என்னை பற்றி பேச மாட்டாங்க. அவன் செய்தி வரும் அழிக்கிறேன். இன்றைக்கி நடக்குது இல்லையா? உலகத்தில் இருக்கிற நிறைய லைப்ரரிகளில், நூலகங்களில் இருக்கக்கூடிய புத்தகங்களை அழிக்கப்பட்டே இருக்குது. நிறைய செய்திகள், இந்த செய்தி உலகத்தில் எங்கேயுமே யாரும் பார்க்கக்கூடாது, அழிச்சிருவோம். இருந்தால் தானே அப்படின்னு. எதற்காக அழிக்கிறார்கள்? தங்களை பற்றிய செய்தியை இல்லை, அல்லது தான் சொல்லக்கூடிய செய்தியை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை மட்டும் தான் நம்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் வேதம் என்ன அறிவிக்கிறது? நாம் உணர்வோடு உயிரோடு ஒவ்வொரு சனமும் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியை பின்பற்றி வாழக்கூடியதற்காக வேதம் அறிவிச்சுட்டு இருக்கு. யார் ஒருவருக்கும் இதில் எந்த பகையும் இல்லை, எந்த போட்டியும் இல்லை, எந்த போராமல் இல்லை. மனிதனாக வாழ்வதற்கான வழி அறிவிக்கப்படுகிறது. அந்த அர்த்தத்தில் வேதம் நம்ம வேதத்தை படிக்கும்போது நம்ம பார்க்கணும். எனக்கு இப்பொழுது வழிகாட்டுகிறது, என்னுடைய இந்த தேவைக்கு வழியாக, இந்த தேவையை தீர்த்து வைப்பதற்கான வழியாக அதை நான் படிக்கின்றேன்னு இருக்கணுமே தவிர இது என்னைக்கு நடந்துச்சு, அவர் எப்படிப்பட்டவர், அதுக்காக இல்லை. யாராக இருந்தாலும் அவரை பற்றி அல்ல, யார் படித்தாலும் அவர்களை பற்றி. நீங்கள் இதையே உங்களுடைய உணர்வை, எழுப்பப்படும் கேள்வி, சொல்லப்படும் செய்தியை நீங்கள் ஆய்வு செய்யும் போதும் அதுதான் உங்களை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் மனசில் அடுத்தவங்களை பற்றி என்ன வருது உங்களுக்கு வழிகாட்டாது, நீங்கள் பிரச்சனைக்குள்ளே தான் போவீங்க. அப்பாவை பற்றி ஒரு செய்தி வருதுன்னா அதுலேருந்து உங்களுடைய பாடம் என்னென்னு அறிவிக்கப்படுது, அப்பாவுக்கான அந்த செய்தி அவங்களுக்கு இல்லை. அப்பா எப்படிலாம் மாறணும், அப்பா எப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும், அந்த யூகங்களில் உங்களுக்கு ஒரு நன்மை இல்லை. உங்கள் பிள்ளை எப்படி இருக்கணும், ஒரு நன்மை உங்களுக்கு இல்லை. அந்த எண்ணம் பூரா அவங்களுக்கு வரணும். எந்த செய்தி, யாரை பற்றி ஒரு செய்தி உங்களுக்குள் வந்தாலும் அது உங்களுக்கான வழி. இதிலிருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், நான் என்னவா இருக்கணுங்கிறதா அங்கே செய்தியாக இருக்கணுமே தவிர, புரிந்து கொள்வதாக இருக்கணுமே தவிர, அதான் வழிகாட்டுதே தவிர அவர்களை பற்றி அல்ல. அவங்க எப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கு, நீங்கள் யூகம் பண்ணி ஒரு கதையும் எழுதுறீங்க. அந்த கதையை படிச்சுட்டு அவர் அப்படி இருக்கதாக நான் நம்பவும் செய்கிறாங்க எல்லாரும். எந்த ஒன்றிலும் உங்களை பற்றி நான் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்ற செய்தி தான் இங்கே இருக்கிறதுன்னு விளங்கிக்கிட்டீங்கன்னா எந்த ஒன்றுக்கும் அல்ல, வாழக்கூடிய மனிதர்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய, மரியாதை தரக்கூடியவர்களாக, கண்ணியம் மிக்கவர்களாக, கண்ணியம் தரக்கூடியவர்களாக நம்ம, இது வாழ்வியல், இது வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை பற்றி அறிவதற்காக பல கோணங்களில் நமக்கு வேதம் அறிவித்து கொண்டே இருக்கிறது. இதில் என்னது ஒன்னதுன்னு இல்லை, பகுதி பகுதியாக இறக்கப்பட்ட அந்த வேதம் முழுமையாக புத்தகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று வழிகாட்டினால் கூட எனக்கு அது மட்டும்தான் தேவை இருக்குது, மற்றதுக்கான பிரச்சனை எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை, எனக்கு அந்த அந்த அறிவும் இல்லை. அதாவது இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கோம் எனக்கு தெரியாது. நிறைய பேர் இன்றைக்கும் பார்க்கலாம், ஒரு செய்தியை நீங்கள் சொல்லுவீங்க, அப்படியான்னு கேட்பாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் உலகம் பூரா அதே நினச்சிட்டு உனக்கு தெரியலன்றன்னா அவனுக்கு அதை பற்றி தேவையில்லை, அவங்க வேலையில் இருக்காங்க. இது கூட தெரியாதா உனக்கு? இது என்ன கேள்வி? நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? யாரோட பிரச்சனை போய் தீர்த்துங்க? அவரோட வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு அவருக்கு நிறைய தேவையில்லை, நிறைய வழிகாட்டுல, நிறைய எச்சரிக்கை, நல்ல நற்செய்தி, நல்ல உபதேசம் எதுவுமே அவர் தேவையில்லை. அவருக்கு தெரிஞ்சதை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் உங்களுக்கு அப்படி வாழக்கூடாது. நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன செய்கிறீங்க? எல்லாமே என்னுடைய விரல் நுனிகள் இருக்கிறது, உலகத்தின் அறிவுரம் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறீங்க?
அந்த அறிவு உங்களுக்கு எப்படி பயன்படுது? நீங்கள் பெருமை கொள்வீங்களா? அவ்வளோதான். எனக்கு நிறையா தெரியும். தெரிஞ்ச வச்சுட்டு என்ன செய்ய போகிறீங்க? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நீக்காதே, நீக்கிக் கொள்ளாதே, நீக்க முடியாது. உங்களுக்கு அந்த அறிவினால் பயன் இல்லை. பெருமைக்கானது தவிர இல்லை, பகையும் போட்டியை உருவாக்குவது தவிர இல்லை. உங்கள் அறிவை கொண்டு இறைவனுடைய வாழ்க்கை, அதாவது உங்கள் உணர்வின் வாழ்க்கை, இறைவன் நம்ம பல காலமாக சொன்னதுனால அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. இறைவனை அறிந்து கொள்வதும் அல்ல, நான் எவ்வாறு வாழ்வது அதை அறிவிக்கிறது தான். ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக என் குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறது, நாட்டை எப்படி பாதுகாக்கிறது, மொழியை எப்படி பாதுகாக்கிறது, இதெல்லாம் உங்கள் வேலையே இல்லை. மனிதனாக வாழும்போது ஒவ்வொன்றும் எந்த ஒன்றும் அழியாது. ஒரு உருவம் கொடுத்துட்டா அழியவே செய்யும். கொஞ்சம் காலம் எக்ஸ்ட்ரா இருக்குமே தவிர ஆனால் அழியவும் செய்யும். நீ என்ன பாதுகாத்தாலும் அழியும் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்கள் காலத்து பூரா வரைய மாட்டுவீங்க. அதில் நான் பாதுகாக்க போகிறேன், இதை பாதுகாக்க போகிறேன், அதை பாதுகாக்க போகிறேன், அழியவே செய்யும். அழியாதது என்ன? உங்களுடைய மனம். மறைவானது அழியாதது. அது மீது கவனமே இல்லை உங்களுக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் அதை கவனிச்சா போதும். யாரை பற்றியும் இல்லை. யார் ஒருவருடைய சுமையும் உங்களால் சுமக்க முடியாது. எல்லாரும் சுமையை தூக்கி வைக்கிறதுக்கான அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒருத்தன் சுமையை இன்னொருத்தன், என் சுமையை உங்கள் மேலே, உங்கள் சுமையை என் மேலே நானே தூக்கி வச்சுக்கிறேன். இதான் செஞ்சுட்டு இருக்கோம். யாரும் யாருடைய சுமையும் சுமக்க முடியாது. எவர் சுமையும் சுமக்க முடியாது. ஒவ்வொருவனுக்கும் தன்னுடைய சுமையே பெரும் பாரமாக இருக்கும். நீங்கள் செய்யணும்னு நினைக்கும் போதே பெரும் பாரமாக ஆயிரும். இந்த பாதை லேசானது இறைவன் அறிக்கின்றான். அதாவது வேதம் அறிவிக்கிறது, உணர்வு அறிவிக்கிறது. உணர்வை பின்பற்றுவது மிக எளிது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உணர்வு உங்களுக்கு வழிகாட்டும். அவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள். இதுவே புத்தகம். இதில் எத்தகைய சந்தேகம் இல்லை. இறை உணர்வு உடையோருக்கு நேர்வழி காட்டியாகும். இறை உணர்வு உடையோருக்கு நேர்வழி காட்டியாகும். உணர்வு உங்களுக்கு அறிவிப்பது இறை. உங்களுடைய தேவையை அறிவிக்க, இறைனா தேவை, உங்களுடைய தேவையாக அதை அறிவிப்பது, அது உங்களுக்கு நேர்வழி காட்டும். உங்களுடைய உணர்வு உங்களுக்கு நேர்வழி காட்டும். வேதத்துக்கு மனிதனுக்கு வழிகாட்டக்கூடியதுங்கிற அர்த்தத்தை கொண்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கணும், விளங்க ஆரம்பிக்கணும். விளங்குனதை நம்ம பேசுகிறோம். படிப்படியாக நம்மை நோக்கியதாக. நம்மை நோக்கியதுன்னா நன்மையை நோக்கிதான் அர்த்தம். செல்ஃபிஷ், சுயநலவாதின்னு சொன்னாலே கெட்ட எண்ணம் வருது இல்லையா? இது அது இல்லை. இது உங்களை நோக்கியதாகன்னு சொல்லும்போது நன்மையை நோக்கியதான்னு அர்த்தம். உண்மையோடைய அர்த்தம் அதுதான். நீங்கள் சுயநலம்னா கெட்டதுன்னு சொல்கிறீங்க. உங்களுடைய அறிவு சொல்லி கொடுத்துருக்கு, அர்த்தம் நடந்துக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாம் நடந்துக்கிறோம். ஆனால் உண்மையில் உங்களை நோக்கும் பொழுது நன்மையை நோக்குவதாக அர்த்தம். உங்களுடைய உணர்வை தான் நோக்கும். உங்களை பார்க்குறதுன்னு உணர்வை பார்க்குறீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தரும் அந்த உணர்வு நன்மையை மட்டுமே அறிவிக்கும். இதில் என்ன கேடு இருக்கு? அதாவது படைப்பில் ஏதேனும் குறையை நீங்கள் காண்கின்றீர்களா? உணர்வு படைக்கின்றது ஒன்றை, அதில் ஏதேனும் குறை இருக்கிறதா? நீங்கள் உணர்வை கவனிக்கவில்லை, அடுத்தவன் சொன்னதை கேட்குறீங்க, அவ்வளோதான். அடுத்தவன் சொன்னதை கேட்டாலும் அப்போ உங்களுடைய உணர்வு என்ன அறிவிக்குன்னு கவனிங்க. ஒவ்வொரு முறையும் உணர்வை கவனியுங்கள். அது நன்மையை மட்டும்தான். உங்களுக்குள் இருக்கும் பிரிவினை போக்குவதற்காகத்தான் அதை அறிவிக்கிறதே தவிர சண்டை போட வைக்கிறது இல்லை, பிரிவினை உண்டாக்குவது இல்லை. அது வேதமும் அல்ல. உங்களை குலங்களாக கோத்திரங்களாக செய்யக்கூடிய வேளையில் பிரிவினை உண்டாக்குவதாக அல்ல வேதம். அதுக்கு இல்லை. அதையெல்லாம் அதை சொல்லவே இல்லை, வேதம் சொல்லவே இல்லை. வேதம் இதைத்தான் சொல்லுதுன்னு நீ எழுதி வச்சுக்கல விளக்கம். அந்த விளக்கத்தில் தான் முரண்பாடு. எந்த மனிதனை நீங்கள் போலுகிறீர்களோ அந்த மனிதன் எழுதி வைத்த விளக்கத்தில் தான் முரண்பாடு. எந்த ஒன்றையும் படிங்க, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதை மட்டும் கேள்வி கேளுங்க. அவர் இப்படி சொல்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்காதீங்க. இந்த புத்தகத்தில் இப்படி போட்டிருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்காதீங்க. எப்பயுமே கேட்காதீங்க. அந்த புத்தகத்தில் என்ன படிச்சிங்கன்னு விளங்கிக்கங்க. அவர் என்ன சொன்னார்னு விளங்கிக்கங்க. இப்போ அதை கொண்டு கேளுங்க. இல்லை அவர்கிட்டே கேளுங்க. அவர் இல்லைன்னா நீ கேட்கும்போது இவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு கேட்கவே கேட்காதீங்க. புரியல, விட்டுருங்க. அது குப்பையில் போடுங்க. அது என்னவா இருந்தாலும் குப்பையில் போடுங்க. உங்களுடைய கேள்வியாக கேளுங்க. எதையுமே இன்னொருத்தவங்க என்ன சொன்னதாக கேட்குற கேள்வி தேவையின்றி கேட்கப்படும் கேள்வி. உங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, என்னன்னு தெரியுது, அதில் கொஞ்சம் சந்தேகம் வருது, அந்த கேள்வி கேளுங்க. அதை அப்படியே விட்டுட்டு அவர் இப்படி சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்காதீங்க. நம்முடைய உணர்வழியில் வழி நடத்தாது. நேர்வழி அது அல்ல. நேர்வழியில் நடத்துவாயாக. உங்களுடைய கேள்விகளிலிருந்து நீங்கள் கேளுங்கள் நேர்வழி. இன்னொருத்தவங்க சொன்னதுக்கு பதில் தேடாதீங்க. உங்களுக்கு மூளை
உங்கள் பிள்ளைக்கு இருதயம் அப்படி கொடுக்கல. உங்கள் குடும்பத்தில் தலைவிக்கு மட்டும்தான் மூளை, மற்றவங்களுக்கு மூளை கிடையாது. ஏன்னா இவங்க சொல்கிறத எல்லோரும் கேட்டுப்பாங்க, அப்படிலாம் உருவாக்கலை. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக. உங்கள் பிள்ளை நாளைக்கு உங்களை போல ஒரு குடும்பத்தை உருவாக்க போகிறோம். உங்களுடைய பெண் நாளைக்கு உங்களை போன்ற ஒரு குடும்பத்தை உருவாக்க போகிறாங்க. அப்படி தான் ஒவ்வொருத்தரும். அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் என்ன சொல்லுங்கள், நான் சொல்லிக்கிறேன். இல்லை, நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுப்பீங்க. என்ன சொல்கிறது? யாருக்கு தேவை இருக்கோ அந்த தேவை இருக்கிறவங்களுக்கு சொல்லும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க. என் பிள்ளைக்கு தாங்க அதை நீ சொல்கிறீங்க, என் பிள்ளை தான் அது சொல்லுங்கள், நான் சொல்லிக்கிறேன். இல்லை, அவங்களை கூப்பிடுங்க, அவங்கள்ட்ட பேச விடுங்க. எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்னும் சில விஷயம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்க கேட்கும்போது அவங்களுக்குள்ள விளக்கமாக அது புரியும். நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. இது நேர்வழி, ஒவ்வொருவருக்கும் நேர்வழி. அது இதில் இல்லை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முரணை உருவாக்குறோம், பகையை உருவாக்குறோம், குழப்பத்தை உருவாக்குறோம், கலகத்தை உருவாக்குறோம். அது இருந்துக்கிட்டே இருக்கும். அதிலிருந்து மாறுவதற்காகத்தான் நம்ம ஒன்று கூடுவது. அது விளங்கிக்கிறதுக்காக, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக, வேதம் நம்மை ஒன்று கூடுவதற்காக, பிரிந்து கிடக்கும் நம்மை ஒன்று கூடுவதற்காக. ஆனால் யார் உன்னை கேட்டதுக்கப்புறம் படித்ததுக்கப்புறம் பிரிகிறாங்களோ, பிரிவினை பார்க்குறாங்களோ, தவறான அர்த்தம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இதை கேட்டுட்டு நம்மெல்லாம் ஒரு கூட்டம், மற்றெல்லாம் வேறு கூட்டம் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் புரிஞ்சுக்கவே இல்லை. நீங்கள் போய் உங்கள் குடும்பத்துலேருந்து புரிஞ்சுக்கிறது, ஊரிலேருந்து புரிஞ்சுக்கிறது, அதுக்காக வேதம் இல்லை. நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில் மனிதர்களாக வாழ்வதற்கு வழி அறிவிக்கிறதே தவிர நீங்களாம் பிரிஞ்சு தனித்தனியாக வந்துடுங்க, தனியாக நம்மளாம் ஊரை அமைச்சிடலாம், ஒரு அப்பார்ட்மெண்ட்டை உருவாக்கிடலாம், ஒரு கிராமத்தை உருவாக்கிடலாம், ஒரு நாட்டை உருவாக்கிடலாம், அதுக்காக இல்லை. உலகத்தின் எந்த மூலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வாழும் நிலையில் மனிதர்களாக வாழ்வது என்பதை அறிவிப்பதற்காகத்தான் வேதமே தவிர நீங்களும் தனியாக வந்திருக்க தனி குரூப் ஆயிடுவோம், நம்மெல்லாம் தனி அமைப்பாக மாறிடுவோம். அதுக்காக இல்லை வேதம். வேதங்களை கொண்டு வேதங்களை பிரிப்பதில்லை, உங்களை ஒன்று சேர்க்கிறது. வேதம்னா அதுக்கு உங்களுக்கான விளக்கம், உங்கள் வாழ்க்கைக்கான வாழக்கூடிய காலத்தில் உங்களுக்கு தேவைகளை அறிவிக்கக்கூடியது வேதம். அதனுடைய விளக்கங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு சொல்லப்பட்ட விளக்கம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு கிடையாது. அவளுடைய தேவைகள் வேறு. அப்பொழுது இருப்பவர்கள் அங்கே வேதத்துக்கு விளக்கம் சொல்வார்கள். இந்த வேதத்தின் விளக்கம் அவருக்கு ஆகாது. வேதம் மாறாது, வேதத்தின் விளக்கங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த காலத்தில் மாறிக்கொண்டே இருக்கும். அதற்குரியவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் போன நாள்லாம் நாங்கள் 100 கோடி பேர் இருக்கோம், நாங்கள் 1000 கோடி பேர் இருக்கோம், இத்தனை வருஷமாக இருந்துட்டு இருக்கோம், இந்த வழிமுறையை பின்பற்றிட்டு விளங்காமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வேதம் உங்களை ஆடு மாடுகளை போன்று ஒன்றாக்குவதல்ல, தனித்தனியாக ஆக்குறது. நேர்வழி, எவர்களுக்கு நீ அருள் இருந்தாயோ அவ்வழி, நேர்வழியில் நடத்துவாயாக. தனித்தனியாக, கூட்டமாக இல்லை. அது மிருகங்களுக்குரியது, கூட்டமாக. மனிதன் தனித்தன்மையானவன். ஒரே குடும்பத்தில் ஒரே இடத்துல இருந்தால் கூட தனித்தன்மையான தேவைகள் இருக்குது. அதை அறிவிப்பதற்கு தான் வேதம். அது உங்களால் அறிவிப்பதற்கு இல்லை. உணர்வில் இருந்து அறிவிக்கப்பட்டது. நாம் இறைவனாக கொள்கின்றோம், அதை வழிநடத்தக்கூடிய ஒன்றாக கொள்கின்றோம். அங்கே இருந்து வந்தது வேதம். மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடியது, தனித்தனியாக தன்னிடம் திரும்புவதற்காக வழிகாட்டக்கூடியது. இங்கே பிரிவே கிடையாது. வேதத்தில் கொண்டு பிரிவே கிடையாது. நீங்கள் வேதத்தை கொண்டு பிரிவே பேசுகிறீங்கன்னா நீங்கள் தவறாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, தவறாக புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். யாராக இருந்தால் நீங்கள் எப்படி அல்லாஹ்வை நம்ப மறுக்கிறீர்கள்? உங்களுடைய தேவைகளை தவிர இல்லை என்பதை எப்படி நம்ப மறுக்கிறீர்கள் அர்த்தம். உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுது, அந்த தேவையை தவிர இல்லை, உங்களுக்கு இப்போ அதுதான் முக்கியம், வேறு எதுவும் முக்கியம் இல்லை. நீங்கள் இப்போ விளக்கம் சொல்லுவீங்க, இல்லைப்பா குடும்பத்துக்கு தான்ப்பா, நம்ம மதத்துக்கு தான்ப்பா, நம்ம ஜாதிக்கு தான்ப்பா, இப்போதைக்கு இந்த தான்ப்பா அப்படி நீங்கள் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருப்பீங்களே தவிர அவங்களுக்கு அவங்களுடைய தேவை தான். எப்படி நம்ப மறுக்கிறீர்கள்? அல்லாஹ்வை எப்படி நம்ப மறுக்கிறீர்கள்? உங்களுடைய அப்பொழுது ஒரு தேவையை அறிவிக்கப்பட்டது, அதை எப்படி நம்ப மறுக்கிறீர்கள்? உங்களுடைய தேவையாக அப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அதை எப்படி நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள்? உங்கள் உணர்வில் வந்தது, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதை எப்படி நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள்? கெட்ட குணம் தான் உள்ளிருந்து வரதில்லை, உங்கள் அறிவுலேருந்து. நீங்கள் இதுவரை சேர்த்து வச்சுக்கிங்களே அதுலேருந்து வருது. வேதம்னு சொன்னாலே நன்மையை உங்களுக்கு அறிவிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். நல்லது மட்டும்தான் அது உங்களுக்கு அறிவிக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள உங்களை அறிவுக்குள்ளேருந்து ஒளிஞ்சிருக்கக்கூடியது வெளிக்காட்டுது. அது உங்களுக்குள்ளேருந்து வர்றதுன்னு காரணமாக அது வேதனை நினச்சிக்கிட்டீங்க. கடவுள் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு, இப்படி செய்ய சொன்னார். இல்லை, நன்மையை மட்டும்தான். கடவுள் தான் உன்னை கொல்ல சொன்னார், கடவுள் தான் இது பண்ண சொன்னார். இல்லை,
உங்களுக்குள் உருவான ஒன்று அது நன்மையை மட்டும்தான். கெட்டது நீங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டது, அறிவின் வாயிலாக கற்றுக்கொண்டது, பொறாமையை கற்றுக்கொண்டது, போட்டியை கற்றுக்கொண்டது, பகையை கற்றுக்கொண்டது, அதுலேருந்து வருகிறது. அது மனசு கெட்டதை சொல்லுது, அதுக்கு என்ன கேட்க முடியுமா அப்படின்னா மனசு கெட்டதை சொல்லாது. கெட்டது உனக்குள்ள நீ சேர்த்து வச்சதுன்னு வருது. அது கேடு. மனிதனிடமிருந்து எதை கற்றுக்கொள்ளக்கூடாது, நேர்வழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உணர்வு அறிவிக்கிறது. எதை நீங்கள் பார்த்தாலும் உங்களை கவனிக்கணும். நீங்கள் அங்கேயே கவனிச்சிங்க, நான் இவனை மாதிரி வரணும், இவனை மாதிரி வரணும், இப்படி வரணும்னு இல்லை. உணர்வு அறிவிப்பதை கொண்டு வாழும் பாருங்க. தனித்தனியாக இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் இல்லையா? நம்ம எப்படி இருக்கோம், தலை சீவரை கூட அவனை பார்த்து அவன் மாதிரியே மாதிரி நான் முடிவெட்டிக்கணும் அப்படின்னு அப்படி தான் இருக்கணும். நம்ம அப்படி தான் ஆக்கி வச்சுருக்காங்க. நம்ம எந்த ஒன்றையும் எனக்கு இப்படி தான் இருக்கணும், இல்லை அப்படி இருக்கக்கூடாது, இல்லை இப்படி தான் இருக்கணும். இது எல்லாம் இருக்குது. படிப்படியாக விளங்கி நான் என்னுடைய இந்த உடலின் காலம் முடிவதற்கு முன்னராவது நான் என்னை அறிந்து கொள்வேனா? அவ்வளவு சிக்கலை உருவாக்கி வச்சுருக்கேன். நான் அப்படி படைக்கப்படலை. என்னை நான் உருவாகும்போது அப்படி இல்லை. நான் அப்படி சம்பாதிச்சு வச்சுருக்கேன். இந்த கேடுகள் எல்லாம் எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு வேதம் முழுசும் தேவையோ அந்த அளவுக்கு கேடுகள் எனக்கு நிறையா இருக்குன்னு அர்த்தம். இவருக்கு ஒரு விஷயம் சொன்னாலே போதும் அப்படின்னா அந்த அளவுக்கு எளிமையாக இருக்கிறான்னு அர்த்தம். எந்த கெட்டதும் இல்லை. என்ன சொன்னாலும் புரியும். கெட்டது சொன்னால் அவர் புரிய மாட்டேங்குது. நம்ம கெட்ட சொன்னால் மட்டும்தான் புரியுது. பல கோணங்களில் புரியுது நமக்கு. அப்போ இதை விட்டு நான் நீங்கிறது அவனுக்கு அவ்வளோ சிரமம். எனக்கு அவ்வளோ கோணங்களையும் எனக்கு வழி வரணும். அப்போ தான் நான் விலகுவேன். இல்லைன்னா ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். என்ன சொன்னாலும் அது போக மாட்டேங்குங்க. உனக்கு விருப்பமாக இருக்குது. அப்போ அந்த கோணங்களிலும் தெளிவுபடும் வரை இப்போ பணிவோடு இருங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் பணிவோடு இருக்கு. கேடுகள் இருக்குது, நம்மகிட்ட இருக்குது. இப்போ அந்த உணர்வோடு இதை எடுக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்கு கேடுகளுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்துக்கு தரீங்களா? இறந்து போனவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வாழும் மனிதனுக்கு கொடுக்குறீங்களா? நீங்கள் உங்கள் பிள்ளை தான், ஆனால் உங்கள் கூட இல்லை. அவன் ஆஸ்திரேலியா இருக்கான், அமெரிக்காவில் இருக்கான், கூட இருக்கார்ல ஒருத்தர். அவரை மதிங்களேன். உதவியாக இருக்கிறாங்களே, அவங்க கூட வந்து போகிறாங்களே, அவங்கள மதிங்களேன். என் பிள்ளை தான் வசதி, ஒன்று இப்போ அவங்கள தான் விட்டு அவன் போயிட்டுக்கான, எங்கேயே போயிட்டானே. இல்லை நீங்கள் தான் அனுப்பிச்சி விட்டீங்களே, அவனை என்ன மதிச்சுட்டு உதவுறீங்க? இப்போது வாழும்போதே உங்கள் கூட இருக்காங்களே, அவங்களையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க. ஒன்று வேணும்னு கேட்டால் அவங்க பிரச்சனை இருக்கும்போது அவங்க தான் எடுத்து கொடுக்க போகிறாங்க. அவன் வந்து இன்னும் அவனுக்கு விசா கிடைக்காதும்பா, டிக்கெட் கிடைக்கலாம்பா, டிக்கெட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும்பா, வர முடியலம்பா. நீங்கள் என்ன அவனை மதிச்சுட்டு இருக்கீங்க? பக்கத்தில் வந்து இருக்காங்களே, நீங்கள் 100 ரூபா 50 ரூபா 1000 ரூபான்னு கொடுத்துட்ருக்கீங்களே, சம்பளம் கொடுத்துட்டு அவங்களையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க கூட இருக்காங்க. இப்போ இருக்கும்போதே உதவாது. நீ என்ன பல காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நினச்சிட்டு இருக்கீங்க உதவாங்கன்னு? எப்படி உதவ போகிறாங்க? உயிரற்றோராக இருந்த உங்களுக்கு அவனே உயிரூட்டினான். உங்கள் உணர்வு தான் உங்கள் உயிரூட்டும், வேறு எதுவுமே இல்லை. உங்கள் அறிவிட நிறையா இருக்குது. ஆனால் போகிற இறந்தது. அவர்கள் இறந்தவர்களே, உயிருள்ளவர்கள் அல்ல. நீங்கள் அறிவில் சேர்த்து வச்சிருக்க எல்லாமே உயிரற்றது. உயிர் உள்ளது. அந்த சனத்தில் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி தான் உயிரூட்டுகிறது. உயிரற்றோராக இருந்த உங்கள் அறிவில் உங்கள் மூளையை உபயோகப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தீர்களே, உயிரற்றோராக இருக்கிறீர்கள். அதில் கடந்த காலம் மட்டும்தான் இருக்கின்றது. உணர்வூட்டுகிறது உங்களுக்கு ஒரு செய்தி. அவன் உயிரூட்டினான். அந்த உணர்வு தான் உங்களுக்கு உயிரூட்டுது. உணர்வு கவனிங்கள், உங்களை உயிரூட்டுகிறது. உங்களுக்கு உயிர் தரக்கூடியது அதுதான். இந்த நிமிஷம் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது. எல்லாத்தையும் மறந்தீங்க. அது ஒரு க்ஷணத்தில் அவ்வளோ மறந்தீங்க. இப்போ நீங்கள் அனுபவிச்சிங்களே, உணர்ந்தீங்களே ஒரு நன்மை, அதுதான் இங்கே நிலைத்திருக்கு. இப்போ அவ்வளோ முக்கியமாக உங்களுக்கு எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. எல்லாம் உங்களுடைய அறிவு மறந்துட்டீங்க. அது உயிரூட்டுகிறது உங்களுக்கு. அப்படி ஒரு நம்பிக்கை. அதுக்கு பதிலாக சொல்ல தெரியாது அவங்களுக்கு. கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அப்புறம் உங்கள் அறிவுக்கு அந்த கலப்பீங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து சொல்வீங்க, கதை கட்டுவீங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை சொல்லும்போது அந்த உயிரூட்டுதல் தொடர்ச்சியாக நமக்கு வேணும். அதற்கு அறிவிப்பு தான் வேணும். ஒன்று ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போட்டு பார்த்துட்டே இருக்கிறது இல்லை. அதை வழங்கும் போது தான் எல்லா புத்தகம் கிடையாதுன்னு உணர்வீங்க. இல்லைன்னா அது வரைக்கும் நீங்கள் இது முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது, சேர்த்து வச்சுக்கணும், உலகத்துக்கு இல்லை பயன்படும், யாருக்கும் பயன்படாது. நீங்கள் நினச்சிக்க வேண்டியதே பயன்படும். எதுவுமே பயன்படாது. உணர்வு உங்களுக்கு உங்களுடைய உணர்வு மட்டும்தான் உங்களை கான்சியஸியாக லைவாக அந்த சனத்தில் வாழ வைப்பது. தொடர்ச்சியாக அது வேண்டும். வயசாகிடுச்சுன்னா பழைய ஃபோட்டோலாம் வந்து பார்த்துக்கிட்டு பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு என்ன செய்ய போகிறீங்க? அதில் என்ன கிடைக்குது? இப்போ வாழ வேண்டாமா? இறந்த நினைவுகளை கொண்டு வாழ்கிறதா? அதான் வாழ்க்கை. அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய நினைவுகளை சேர்த்து வச்சுக்கோங்க, நிறைய ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கோங்க, நிறைய எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் அதை படிச்சுக்கிட்டே வருங்க. இப்போ பசிக்கும் போது நேற்று எடுத்து வச்ச சாப்பிட்ட வீடியோ போட்டு பார்த்துட்டே இருப்பீங்களா? திருட்டுன்னு சொல்லுவீங்களா? பசிக்குது, நேற்று பெரிய விருந்து 60 வகை 80 வகை பண்ணியிருக்காங்க, அது வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க, அதை போட்டு பார்த்துட்டே இருப்பீங்களா? பசி அடங்கிருமா உங்களுக்கு? இல்லை 80 வயசாகிடுச்சு,
ரொம்ப வருஷமாக சாப்பிட்ருக்கேன். ஆனால் இப்போ பசிக்குதே, 81 வயசில் பசிக்குது. என்ன செய்ய போகிறீங்க? அந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்களா? அந்த நினைவுகள் உங்களுக்கு நாஸ்டால்ஜியா கொடுக்குமா? அந்த நாஸ்டால்ஜியா போதுமா உங்களுக்கு? போதையா?